ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலும் வேத பாடத்தில் நாம் தியானிக்க இருப்பது ஆபிரகாமும் இயேசு கிறிஸ்துவும் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து இந்த தலைப்பிலே தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க இருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற அழைப்பு, அந்த அழைப்பின் தரிசனம் என்ன என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு மிஷினரி ஊழியத்தின் நிமித்தம், பணி நிமித்தம் தேவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டார். அந்த காரியத்தை, அதே அழைப்பை நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் கண்டோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பாவப்பட்ட பூமிக்கு அனுப்பப்பட்டது போலவே ஆபிரகாமும் ஆரானிலிருந்து பாவம் நிறைந்த கானான் தேசத்திற்கு அனுப்பப்பட்டான் என்பதை தியானித்தோம். இன்றைக்கும் நாம் தரிசனம், இயேசு கிறிஸ்துவுக்கு அளிக்கப்பட்ட தரிசனம், அதே தரிசனம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு அளிக்கப்பட்டதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே உடைய பாதத்தில் வருகிறோம். இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த வேத பாடத்தை கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். என் கர்த்தாவே, எந்த தவறும் பிழையும் இல்லாதபடி கிருபையிலே ஆண்டவரே நடத்தும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு மிஷினரி ஊழியம் என்றால், ஒரு மிஷினரி என்றால் அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அவனுடைய வேலையை குறித்து, ஒரு பணியை குறித்து, அந்த ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அவன் அழைக்கப்படுவான். அந்த அழைப்பு தான் தரிசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் அளிக்கப்பட்டது. அதே போல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஒரு தரிசனம் அளிக்கப்பட்டது. அந்த தரிசனம் என்ன என்பது நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சில வசனங்களை நாம் ஒப்பிட்டு படித்தால்தான் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக இயேசு கிறிஸ்துக்கு அளிக்கப்பட்ட தரிசனம் எப்படிப்பட்டது என்பதை நாம் படிப்போம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதற்கு இணையாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அன்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அழைப்பை கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அந்த அழைப்பினுடைய நோக்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பின் நோக்கம் என்ன என்றால், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். வலு சர்ப்பத்தை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீனிடத்தில் பிறக்கப் போகிற என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நீ கானான் தேசத்திற்கு போ, அங்கு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கப் போகிறேன். அந்த ஜாதிக்கு நான் தான் தேவனாய் இருப்பேன். பூமியின் ஜனங்கள் அவர்களுக்கென்று வேறு தெய்வங்களை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் உன் மூலமாக பிறக்கும் அந்த ஜனக்கூட்டத்திற்கு நான் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏன் இயேசு கிறிஸ்துக்கு அளிக்கப்பட்ட ஒரு தரிசனத்தில் தலையை நசுக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார்? ஒரு கொல்ல வேண்டும் என்றால் வலு சர்ப்பத்தை, பாம்பை கொன்று போட எத்தனையோ வழி உண்டு. ஆனால் இங்கு கொன்று போடுவதை பற்றியே பேசவில்லை. தலையை நசுக்குவேன் என்று சொன்னார், நசுக்குவார் என்று சொன்னார். அந்த தலையில என்ன காரியம்? அது அந்த தலையிலிருந்து என்ன பிறந்தது, அந்த தலையினால் என்ன பாதிப்பு வந்தது என்பதுதான் முக்கியம். அந்த ஒரு காரியத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த தரிசனத்தை பெற்று பூமிக்கு அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும் முன்பே, ஆபிரகாம் பூமியில பிறக்கும் முன்பே, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை தவிர இன்னொரு மனுஷன் பிறக்கும் முன்பே இயேசு கிறிஸ்துவனுடைய தரிசனம், அவருக்கு அளிக்கப்பட போகிற தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில். அல்லேலூயா. தலையை நசுக்குவார். இந்த தலையிலிருந்து தான் யோசனைகள் புறப்படுகிறது. இந்த தலையிலிருந்து தான் புத்தி, அறிவு, ஞானம், ஆலோசனைகள், யோசனைகள் எல்லாம் வெளிப்படுது. அந்த தலையை நசுக்குவேன் என்றால் உன் புத்தியை, நீ கொடுத்த ஆலோசனையை, உன்னுடைய ஞானத்தை நான் நசுக்குவார், அவர் நசுக்குவார் என் குமாரன் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. அதை அழித்து போடுவார், அதை ஜெயம் எடுப்பார்.
அந்த தலையிலிருந்து பிறந்த, அந்த சர்ப்பத்தினுடைய தலையிலிருந்து பிறந்த அந்த ஒரு யோசனைகள், புத்தி, அந்த வழி நடத்துதல்கள் என்ன காரியம் என்று பார்த்தால், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 4, 5, 6 நாம் படிக்க முடியும். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அன்பானவர்களே, சர்ப்பம் ஸ்திரியை ஏதேன் தோட்டத்திலே சொன்னது, அவளை பார்த்து சொன்னது, தன்னுடைய புத்தி, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அது யோசித்து ஸ்திரீனிடத்தில் சொன்ன காரியம், நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள், நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று. அல்லேலூயா. 2 காரியம் அந்த சர்ப்பத்தினுடைய புத்தி தலையிலிருந்து வாய் வார்த்தையாக ஸ்திரீக்கு போயிடுச்சு. அது என்ன காரியம் என்றால், முதலாவது, தேவர்களைப் போல் இருப்பீர்கள், நீங்கள் இதை புசிக்கலாம், இதை தேவனே அறிவார். 2வது, நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்களுக்கு மரணமே இல்லை என்று சொல்லுச்சு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சர்ப்பத்தை குறித்து, பிசாசை குறித்து, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படும் போது பிசாசாகிய சாத்தானாகிய பழைய வலு சர்ப்பம் என்று இந்த சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தலையை நசுக்குவார் என்றால், உன் தலையிலிருந்து ஏதேன் தோட்டத்திலே ஸ்திரியை வஞ்சிக்க நீ பயன்படுத்திய அந்த தலையை, ஞானத்தை, புத்தியை இயேசு கிறிஸ்து நசுக்குவார். அது என்ன? 2 காரியங்கள். 1, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீ அந்த பழத்தை புசியாமல் இருக்காதே, அவருக்கு கீழ்ப்படியாதே, நீ எடுத்து புசி, தேவர்களைப் போல மாறு. அல்லேலூயா. 2, நீ சாகவே சாவதில்லை என்று சொல்லுச்சு. கர்த்தர் சொன்னார், ஸ்திரியை பார்த்து, ஆதாமை பார்த்து, அதை புசிக்கும் நாளில் நீங்கள் மரிப்பீர்கள், சாகவே சாவீர்கள். அல்லேலூயா. இந்த தலையிலிருந்து, சர்ப்பத்தின் தலையிலிருந்து புறப்பட்ட அந்த யோசனை, ஸ்திரீ ஆதாம் மனுக்குலத்தை எதிலே தள்ளியதுனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமையிலும் மரணத்திலேயும் அவர்களை சிக்க வைத்தது. அல்லேலூயா. அதுதான் முதல் பாவம். ஆதாம் ஏவாள் செய்த முதல் பாவம் யாரால் வந்தது? சர்ப்பத்தால் வந்தது. அந்த சர்ப்பத்தின் யோசனை எங்கிருந்து வந்தது? தலையிலிருந்து வந்தது. யோசித்து. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கிற ஒரு உன்னதமான அந்த மிஷனரி ஊழியத்திலே அந்த தரிசனம் என்ன? சர்ப்பத்தினுடைய தலையை, கீழ்ப்படியாமையையும் மரணத்தையும் நீ என்ன பண்ணணும்? நசுக்கி போடணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் மரணமும், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் ரட்சிப்பும் நமக்கு அளிக்கப்பட்டதான். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். அல்லேலூயா. இன்றைக்கும் அன்பானவர்களே, இந்த மரணம், கீழ்ப்படியாமை 2ம் புறப்பட்ட இடம் சர்ப்பத்தினுடைய தலை யோசனை. தேவன் அதை ஜெயிக்க வைத்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த தரிசனத்தின் மூலமாக. இப்பொழுது இந்த கீழ்ப்படியாமையும் மரணத்தையும் இவர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார்? இயேசுவை போலவே இயேசு கிறிஸ்து பூமியில் அதை செயல்படுத்துவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் ஒரு மனிதனாய் இருந்து, தேவ மனிதனாய் இருந்து, அவன் எப்படி அதை செய்தான், ஜெயித்தான் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் காரியம் கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமையை இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார்? அவர் கொடுத்த அந்த தரிசனம், அவர் பெற்றுக்கொண்ட அந்த தரிசனம், அல்லேலூயா, அந்த தரிசனத்தின்படி முதலாவது அவர் கீழ்ப்படியாமை ஜெயிக்கிற காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் எப்படி சொல்லுகிறது? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போது இயேசு, அப்பாலே போ சாத்தானே,
உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. இதற்கு இணையாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் இன்னொரு வசனத்தை படித்தால் அது நமக்கு புரியும். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இந்த 4வது அதிகாரத்தில் இந்த வசனம் 8, 9 என்ன சொல்லுகிறது என்றால், ஏவாளுக்கு எப்படி பிசாசு ஆசையை காட்டினான், அவளுக்கு எப்படி சுயநலத்தை புகுத்தினான், அவளுக்கு எப்படி தவறான அந்த புத்தி ஆலோசனை கொடுத்தான் என்றால், நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று அவன் ஆசை காட்டினான். அல்லேலூயா. அந்த சுயநலம், தானும் அப்படி ஆக வேண்டும், தேவன் பொய் சொல்லி இருக்கிறார், என்னை வாழ்க்கையில அவரை போல வாழ விடாதபடி செய்கிறார் என்று அவள் தவறாக நினைத்து அவருக்கு கீழ்ப்படியாமல் போனாள். ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் சாத்தான் காட்டி சொல்லுகிறான், நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று அவன் சொல்லுகிறான். அவன் நினைத்தான், ஏவாளை போல இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்வாரு, ஒரு மகிமையுள்ள ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிற வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வேன் நினைச்சு அதே தவறை செய்வான் என்று நினைத்தது. அல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், அவன் தலையை நசுக்கி போட்டார். அவனுடைய ஆலோசனையை, அவனுடைய தந்திரங்களை, தவறான புத்திமதியை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரித்து அவன் தோற்கடித்தார். என்னன்னு, அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஏவாள் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் சொல்லி இருந்தா, வேதம் இப்படி இருந்திருக்காது, உலகம் இப்படி இருந்திருக்காது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த கீழ்ப்படியாமையை இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8, 9 வசனம். அதே போல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்ப்போம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 10, 11, 12 வாசிக்கும் பொழுது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அன்பானவர், இந்த வாசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் கண்கள் முன்பாக அதை தரிசிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் கானானுக்கு அனுப்புகிறார் ஒரு தரிசனத்தை குறித்து. அந்த தரிசனத்தின்படி அவன் வந்தான், வாழ்ந்தான், வாக்குத்தத்த பிள்ளையாக ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். இனி அவன் சந்ததி வளரப்போகிறது, பெருக போகிறது என்று இருந்தான். இந்த நேரத்திலே அவர் ஆண்டவராய் இயேசு கர்த்தர் சொல்லுகிறார், அவனை பலியாக கொடு என்று. அல்லேலூயா. அதன்படி அவன் போகிறான். அதன்படி சென்று அவன் பலியிடுகிற நேரத்தில் தேவன், ஆபிரகாமை பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் செய்யாதே, கத்தியை அவன் மேல் படாதபடி நீ நிறுத்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்து கொண்டேன். இப்பொழுது எந்த இடத்துல தேவ பயம் இருக்கோ அந்த இடத்துல தான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு சுயநலம், மாம்சமான வாழ்க்கை, மகிமையுள்ள வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தான் அவன் நினைத்தா. அந்த ஆசைதான் தேவனுடைய பயத்தை அவள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டது. அல்லேலூயா. அவள் பாவம் செய்தான். இந்த இடத்துல ஆபிரகாம் இடத்துல அந்த தேவ பயம் இருந்தது. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. தேவன் கீழ்ப்படிந்தான். அவன் ஆசைப்படல, என் பிள்ளை, என் வம்சம், என் வாக்குத்தத்தம், என் தரிசனம், என் அழைப்பு, இந்த பிள்ளைக்காக தான் இத்தனை வருடம் நான் கஷ்டப்பட்டேன், எல்லாவற்றையும் விட்டு இந்த பிள்ளைக்காக தான் நான் வந்தேன், இந்த வாக்குத்தத்தத்திற்காக தான் நான் வந்தேன், இந்த அழைப்புக்கு நோக்கமே ஈசாக்கு தான், இவனை நான் எப்படி பலி கொடுப்பேன் என்றெல்லாம் சிந்திக்கல. இவனுக்கு திருமணம் செய்துவிட்டு அவனுடைய பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அவன் நினைக்கல. உலகப்படி, மாம்சப்படி எல்லாம் அவன் சற்றும் யோசிக்கல. யோசனைகள் வந்திருக்கும், அவன் மனதில் ஆசைகள் தோன்றியிருக்கும், சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்கு எல்லாமே வந்திருக்கும். ஆனால் அவன் ஒன்று மட்டும் சொன்னான், தன் மனதில் சொன்னான், நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய வஞ்சகமான அந்த செயலில் விழாதபடி எப்படி கீழ்ப்படிந்து அவன் தலையை நசுக்கினாரோ, ஆபிரகாமும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாரு, சுயநலமான வாழ்க்கைக்காக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகாமல் தன்னையே, தன்னுடைய ஆசை, தன் வாக்குத்தத்தம், தன் தரிசனம் எல்லாவற்றும் போனால் பரவாயில்லை, நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன் என்று அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இயேசு கிறிஸ்து முன்பே
பிசாசனுடைய தலையை நசுக்கிற அந்த செயலை தேவ மனுஷனாகிய ஆபிரகாம் தரிசனத்தின் பெற்றுக்கொண்டவன் நிறைவேற்றினான். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில நாம் அவர் சாத்தானுடைய தலையை, அந்த வலு சர்ப்பத்தினுடைய தலையை, அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்று கர்த்தர் சொல்லும்போது அந்த இரண்டாவது காரியம் அந்த தலையிலிருந்து என்ன வந்தது என்றால் மரணம், சாவை கொண்டு வந்தது. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 52, 53 வசனங்களை படிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் செய்து விட்டு வரும்பொழுது, சீஷர்களோடு வரும்பொழுது, யூதாஸ் காரியோத்து ஆசாரியர்களுடைய காவற்காரர்கள கொண்டு மக்களை கொண்டு வந்து அவரை காட்டி கொடுக்க வந்து கொண்டிருந்தான். அவர்கள் பிடித்த பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் காதர பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வெட்டினான். அப்ப இயேசு கிறிஸ்து கூறுகிற வார்த்தை இது, மரண பயம். நான் ஏன் சாகணும்? நான் ஏன் இவர்கள் கையில் அவமானப்பட்டு சாகணும்? என்னை பின்பற்றுகிற எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, எனக்கென்ற ஒரு கூட்டம் இருக்கு, அற்புத அடையாளங்களை செய்து நான் நன்மை செய்து வருகிறேன். நான் தேவகுமாரன், இந்த பாவிகளான இந்த மனுஷர் கீழ்ப்படியாம இருக்கிற இந்த மனுஷர்கள் கையில் நான் ஏன் சாகணும்? அவர் சாவை கண்டு கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை, அது கௌரவ குறைச்சல் நினைக்கவில்லை, அது மகிமையாக நினைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மரணத்தை கண்டு அவர் பயப்படவில்லை, மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்திற்கு தடையாக போராட்டமாக வந்த அந்த சீஷர்களை அவர் அதட்டுகிறார். நான் இப்போது வேண்டிக் கொண்டால் என் பிதா என்னவா 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை அனுப்புவார் எனக்காக, என்னை காப்பாற்றும்படி. அல்லேலூயா. ஆனால் நான் மரணத்தை கொண்டு வந்த அந்த கீழ்ப்படியாமையை நசுக்க வந்திருக்கிறேன், அதனால் அமைதியா இருங்க. அல்லேலூயா. தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். காட்டி கொடுத்து அவர் பாடுபட்டு மரிக்க வேண்டிய அந்த ஒரு பாடிலே உலகத்தினுடைய சகல பாவனை அவர் ஏற்றுக்கொள்வதற்காக தன்னை என்ன பண்ணாரு? விட்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சாகவே சாவதில்லை என்று யார் சொன்னா? சர்ப்பம் சிறியை பார்த்து சொன்னது. அவ்வளவு நினைச்சா நாங்க சாகவே மாட்டோம், நாம நல்லபடியா இருப்போம், என்றைக்கு வாழ்வோம். ஆனால் மரணம் வந்தது, கீழ்ப்படியாமல் மரணம் வந்தது. கீழ்ப்படிதலால் சர்ப்பத்தின் தலையில் வந்த அந்த யோசனையை மிதித்து போட்ட இயேசு அதன் மூலமாக வந்த மரணத்தையும், அந்த மரணத்துக்கு தன்னையே விருப்பப்பட்டு ஒப்பு கொடுத்த இந்த சம்பவத்தினால் அந்த மரணத்தையும் ஜெயித்தார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. இந்த 2 காரியங்கள் தான் இந்த சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவார் என்ற காரியம். ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படியாமை போனது, மற்றொன்று கீழ்ப்படியாமை போனதினாலே மரணத்தை சந்திக்க நேர்ந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இதன் மூலமாக அவன் தலையை நசுக்கினார். அவர் சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்து மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்ததினால் தான் மரணத்தை ஜெயித்தார். அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லப்படும் போது அவர் மரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் எப்படி மரித்தார்? அவர் பயந்து ஓடல, மரணத்தை கண்டு மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததால் தான் அவர் மரித்தார். மரித்ததினால் தான் 3ஆம் நாள் உயிரோடு அவர் எழுந்து மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. பிசாசால், சர்ப்பத்தினால் ஸ்திரிக்கு தவறான ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டு மரணத்தை எப்படி பூமிக்கு மனுக்குலத்துக்கு கொண்டு வந்தானோ, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாய், உயிர்த்தெழுதல் மூலமாய் அதை நசுக்கி போட்டார். அல்லேலூயா. இந்த காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, படிக்கும்போது, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரம்
17, 18, 19 வசனங்களை வாசிக்கும் போது, மேலும் விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்தவர். இயேசு கிறிஸ்துக்கு சகலமும் தெரியும், பிதாவினுடைய திட்டம் எல்லாம் அவர் செய்தார். ஆனால் ஒன்றுமே தெரியாமல், ஒன்றுமே புரியாமல் ஒரு மனுஷனாய் வந்து கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி, என்ன பாடு வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன சந்தோஷம் வந்தாலும் எல்லாவற்றிலும் தேவனையே பின்பற்றி வந்து நிற்கிற இந்த ஆபிரகாமுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி எப்படி தெரியும் என்றால், எபிரேயர்ல சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. வாக்குத்தத்தமாக, ஆசீர்வாதமாக எந்த பிள்ளையை அவர் கொடுத்தாரோ அந்த பிள்ளையை பலியாக கொடுக்க சொல்லுகிறார். நான் கொடுத்தாலும் தேவன் எனக்கு திரும்ப அவனை எழுப்ப கொடுப்பார் என்கிற அந்த ஒரு விசுவாசத்தினாலே அவன் ஈசாக்கை என்ன பண்ணுகிறானா, ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தானா. விசுவாசத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன் ஒரே பேரான மகனையே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தர் சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனை மீட்டுக்கொள். வசனம் சொல்லுகிறது, தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். மரித்தோரிலிருந்து பாவனையாக பெற்றுக்கொண்டான்னா என்ன அர்த்தம்? உயிரோடு மரணத்திலிருந்து மீட்டு கொண்டான். அப்போ ஆபிரகாமும் மரணத்தை முன்பே என்ன பண்ணிடுறான்? விசுவாசத்தினாலே ஜெயித்து விட்டான். அது என்ன விசுவாசம்? தேவன் 18வது வசனம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி, தேவன் திரும்பவும் மரணத்தில் நின் மகனை மீட்டெடுக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க வைக்க முடியும் தேவனால் என்பதை அவன் எண்ணி நம்பி விசுவாசித்து மரணத்துக்கு தன் மகனை ஒப்பு கொடுத்தான், கீழ்ப்படிந்தான். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கீழ்ப்படியல, மரணத்தை வருவிச்சுட்டான். ஆதி ஆகமத்திலே ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை போல மரணத்தை நான் கண்டு பயப்பட மாட்டேன், என் பிள்ளையை நான் ஒப்பு கொடுப்பேன், கீழ்ப்படிவேன் தேவனுக்கு, மரணத்திலிருந்து தேவன் அவனை எனக்கு மீட்டு கொடுப்பார் என்று கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இந்த 2 காரியங்கள் தான் அந்த தரிசனத்தில் அடங்கியிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு அளிக்கப்பட்ட தரிசனம், அவர் உன் தலையை நசுக்குவார். ஏன் சாத்தான், அந்த பிசாசு அந்த சர்பத்தினுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்ன அந்த தலையிலிருந்து பிறந்த யோசனை ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கு 2 காரியங்களை கொடுத்தது. தேவனுக்கு கீழ்ப்படியாமை போவதிலும் அதனால் வந்த மரணம். இந்த 2 காரியங்களையும் இயேசு கிறிஸ்து நசுக்கி தேவனுக்கு கீழ்ப்படிதலையும் மரணத்தின் மேல் ஜீவனையும் மனுக்குலத்துக்கு தரும்படிதான் அவர் வந்தார். அல்லேலூயா. இந்த 2 காரியங்களும், இந்த தரிசனமும் அதனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கை அடிசுவடுகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில முன்னமே நாம் பார்த்திருக்கோம். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் மறுபடியும் உடைய பாதத்தில் வருகிறோம். எப்பொழுதும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவை போலவே ஆபிரகாமை போலவே இயேசு கிறிஸ்துவும் கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய உன்னத பணியாக ஒரு மிஷினரி பணியிலே அழைப்பை பெற்று வந்து, அந்த அழைப்பிலே அந்த உன்னத பணியிலே தரிசனத்தை பெற்று, அந்த தரிசனத்தின் படி அவர்கள் வாழ்ந்து கிரியை செய்து, சர்பத்தின் மூலமாக ஏதேன் தோட்டத்திலே ஸ்திரியின் மூலமாக கீழ்ப்படியாமை மரணம் பிரவேசித்ததை நசுக்கி போட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அந்த கீழ்ப்படிதலினால் நித்திய ஜீவனுக்குள்ளே மனிதர்கள் பிரவேசிக்கும்படியான இந்த ரட்சிப்பை எங்களுக்கு அருள். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமுடைய இந்த செயலினால், இயேசு கிறிஸ்துனுடைய இந்த செயலினால் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் அந்த ரட்சிப்புக்குள்ளே இருந்து உம்மை நாங்கள் நோக்கி துதித்து பாடி போற்றி அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில என்றைக்கும் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த மரண காரியங்களை ஜெயிக்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கிரியை செய்ய, வாழ, உண்மை பிரியப்படுத்த எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், குற்றங்குறைகளை மன்னியும். எல்லா கனமகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.